எல்லாம் மேபி தான், அந்த மாதிரி சொல்லணும். ஸோ ஒருத்தருக்கு எப்படியாப்பட்ட மாப்பிள்ளை அமைவாங்கன்னு கேட்குறாங்க. நாம் அதை பார்க்கும்போது இது சரியாக பொருந்தலை, விதி சரியாக பொருந்தலை, அதனால் இது அமையும்னு எனக்கு தோணலை. எப்படி நான் சொல்கிறேன் பாருங்கள், இது சரியாக பொருந்தலை, அதனால் எனக்கு அமையும்னு தோணலை, அதனால் இது முடியுமா என்னால் சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ எல்லாமே பொருந்தி இருக்குன்னு சொல்கிறீங்களேன்னா, ஏமா ஒரு குழந்தைக்கு ஒரு பொண்ணுக்கு 10 ஜாதகம் எத்தாருங்க, 8 ஜாதகம் பொருந்தி இருக்குன்னா 8யும் கல்யாணம் பண்ணி வச்சுருவீங்களா? அந்த 8ல் ஒன்று தானே அமைய போகுது. அல்லது 8மே முடியாமல் போயிட்டு திரும்பவும் ஒரு செட்டு 10 எடுத்துன்னு வர போகிறீங்க ஜாதகத்தை. இப்படி தான் நடக்க போகுது அப்படின்னா அதெல்லாம் அவங்களுக்கு புரிய மாட்டேங்க. புரியாததுனால எனக்கு ஏதோ சொல்ல தெரியலேன்னு நினைக்கிறாங்க, எனக்கு ஏதோ ஜோசியம் சரியாக தெரியலேன்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த பையன் அப்போது பேங்க்கில் வேலை செய்கிறான், ஏதோ ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் ஒரு சின்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஒரு லோயர் மிடில்ஸ் அல்லது மிடில் கிளாஸ் அப்படிங்கிற மாதிரியான பையன் ஏதோ ஒரு பேங்க்கில் வேலை செய்கிறான். பேங்க்கில் வேலை செய்கிறான்னாக்கா என்ன, கலெக்ஷன் ஏஜெண்ட்டாக இருந்தால் கூட அது பேங்க்கில் வேலை செய்கிறேன்னு சொல்லிப்பாங்க, அல்லது வெரிஃபிகேஷனுக்கு போவாங்க பேங்க்குக்கு, அதெல்லாம் கூட அவங்க வேலையாக அவங்க நினைக்கிறாங்க. ஒரு இடமா உட்காராமல் சுற்றி வர்றது. பேங்க்குனாக்கா நம்ம இந்தியன் பேங்க்லேயும் ஐஓபிலையும் மேனேஜராக இருக்க தான் நினச்சிக்க வேண்டியதில்லை, எல்லாம் வேலை தான். அவரோட ஸ்டாண்டர்டுக்கு ஒரு வேலை கிடைக்கிது, அந்த வேலையில் இருக்கார், அது பேங்க்கில் வேலை செய்கிறத அவங்க வந்து ப்ரொஃபைலில் போட்டுட்டாங்க. இவங்க கௌரவமான வேலை இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. என்ன வேலைன்னா அந்த பேங்க்கில் போய் பார்த்தா தான் தெரியும். கலெக்ஷன் ஏஜெண்ட்டாக இருக்கலாம், அல்லது வெரிஃபிகேஷனுக்காக போய் பார்க்குறவங்களா இருக்கலாம், இப்படிலாம் இருக்கலாம். ஆனால் அவங்க இப்படி இருக்காங்களே, இதுக்கு எப்படி அமைவாங்கன்ற போது இவரோட தலையெழுத்தில் இந்த மாதிரி வேலை கிடையாதுங்க. இந்த பொண்ணுக்கு பேங்க் வேலை செய்கிறவர் கிடையாது, ஒரு கீழ்நிலை வாகனத்தை ஓட்டுறவர்னு சொல்லிட்டேன். என்னது இது அப்படின்னா என்னங்க அப்படின்னா, கீழ்நிலை வாகனம் அப்படிங்கிறதுனா ஒரு இடத்துல போயிட்டு டிரைவராக இருக்கலாம், அல்லது ஆட்டோ ஓட்டலாம், அல்லது குட்டி யானை ஓட்டலாம், இதெல்லாம் வண்டி தானே. ஏன் இப்போ ரேப்பிடோ டிரைவர் கூட ஒரு வாகனம் தான். அது 50 ரூபா 100 ரூபாய்க்கு வண்டி ஓட்டுறாங்க, 20 ரூபா 30 ரூபா பெட்ரோல் போனால் 20-30 ரூபா தான் அவங்க கையில் சேருது. அந்த மாதிரி ஒரு 10 ட்ரிப்பு அடித்தாங்கன்னா 200 ரூபா 300 ரூபா எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சுட்டு போகிறாங்க. இதுவும் ஒரு வேலை தான், அதுவும் வாகன தொழில் தான். நான் இன்னைக்கு சொல்கிறோம் 12, 10 எல்லாம் சேர்ந்து புதனோட தொடர்பு கொண்டு அவரோட தொழில் சாணத்தில் இருக்க இந்த பொண்ணு